Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போறோம். இது டின்னரா மட்டும் இல்லாம நீங்க பிரேக்ஃபாஸ்டா கூட குழந்தைக்கு காலையில கொடுக்கலாம். சோ முக்கியமா நான் டின்னருக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இத 10 மாசத்துல இருந்து தாராளமா எல்லா குழந்தைக்கும் நீங்க கொடுக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் முதல்ல பருப்பு ஊற வச்சுக்க போறேன். அதுக்கு பாசி பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தோரம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. இந்த ஊற வச்ச தண்ணியோட மறுபடியும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பருப்பு வேக வைக்கும் போதே நான் ஒரு 2 பல் பூண்டு அப்புறம் ஒரு பிஞ்ச் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவுமே வேண்டாம். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம் ஸ்பூன் வச்சு. இந்த நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி அப்படியே நீங்கள் சாதத்தோட கூட கொடுக்கலாம். பட் நான் இட்லி வச்சு தான் இதை செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு அரை இட்லி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இட்லியை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிறேன். பிகாஸ் நான் இதை நல்லா மேஷ் பண்ண போகிறேன். அதனால் இப்போ பிச்சு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இந்த இட்லியில் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஊறணும் இல்லையா, அதனால் லைட்டாக ஆட் பண்ணி இப்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோடு சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நான் மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மிக்சிலெலாம் அடிக்க வேண்டாம், ஸ்பூன் வச்சாலே நல்லா மசிஞ்சிரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை 10 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்குமே தாராளமாக கொடுக்கலாம். 10லேருந்து 12 மாத குழந்தைக்கு உப்பு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுக்கலாம். பட் ஒருவேளை நீங்கள் 1 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு குழந்தைங்கன்னா தாராளமாக நீங்கள் லைட்டாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் கதகதன்னு ஊட்டுங்க, குழந்தைக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. நைட்டில் நெய் கொடுக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமாக நெய் கொடுக்கலாம், ரொம்ப கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், அது ஒன்றும் ஆகாது. அதுவுமே நீங்கள் குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி டின்னர் கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் குழந்தைய தூங்க வைக்கணும். எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சதுமே தூங்க வைக்காதீங்க. ஸோ இந்த டின்னர் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யம்மியாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.